எல்லாம் தப்பண்டு சந்தோஷத்தில் ரோல் சாப்பிடுவீங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு கடையில் அது வந்து எல்லா வாரங்களே பாருங்கள் அது என்ஜாய் பண்ணுற மாதிரி இரவில் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து உண்டா இருக்கிறது அப்படி இப்படியான வழிமுறைகள் இருக்கு. நான் இப்படி போப்புறேன் வெளிநாட்டு சின்ன நாட்டுக்கு எனக்குள்ள என்ன பயம் வந்தேன். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சொன்னீங்கன்னா ஹாய் நான் பிரகீதன் லிதியா குட்டி. ஓகே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது சாவச்சேரி டவுனில் தான் நாங்கள் நிற்கிறோம். ஓகே இப்போ நேரம் வந்து பின்னேரம் 6 மணி ஆக போகுது. நாங்கள் வேலையில் வந்து நாங்கள் வீடியோ பதிவு செய்ய முடியாமல் போட்டோம். சாவச்சேரிக்கு வந்த ஒரு நோக்கம் வந்து எங்களுக்கு சக்ஸஸாக அமைஞ்சிட்டு தானே. வரைக்கிலே நாங்கள் வந்து வீடியோ எடுக்கணுமென்ட்டு இருந்துட்டு அப்புறம் மைண்ட் செட் வந்து தெரியாது. வீடியோ வார இடத்துல எடுக்கத்தான் போயிடும், அது முக்கியம். அதே கட்டம் வந்து நாங்கள் வேறு ஒரு அலுவலில் தான் வந்துருந்தோம். முக்கியமான அலுவலோட வந்து நாங்கள் மேலே வந்து நாங்கள் எடுக்கல. இப்போ அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகினபடியாக எனக்கு சந்தோஷமாக கிடக்கும். மேலே நம்ம தான் ஒரு ஆண்டவர்கிட்ட பிள்ளையெல்லாம் போவேக்க ஆண்டவர் வழியில் திறக்கிறார், பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிறார், எல்லாத்தையும் வாய்க்க பண்ணி இருக்கிறார். இந்த நாளில் நம்ம மேலே தம்பி சாவச்சேரி தான் முடிவு எடுத்துருக்கிறேன். அவருக்கும் பெரிய சந்தோஷம். அப்போ இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சாவச்சேரி டவுனில் இந்த பெட்ரோல் சைட்டுக்கிட்ட நிற்கிறோம். ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு வந்து நிற்கிறோம். என்ன இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கடையெல்லாம் பூட்டிக்கிறாங்க, கடையெல்லாம் பூட்டிக்கிறாங்க. அப்போ நிறைய நாளை பிறகு நாங்கள் வந்து நாங்கள் சாவச்சேரியை கொஞ்சம் பார்ப்போம்னு பார்த்தோம். நான் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடைய எல்லாம் அடைச்சிருக்கு. ஆனால் நாளைக்கு நாளைக்கு ஒரு நல்ல நாளாம் என்ன அக்ஷய திதியோ என்ன அப்பா என்ன அச்சய திதியோ அச்சய திதியோ என்ன நாளைக்கு வந்து கூடுதலாக நகை எடுத்தா அது நல்ல நகை எடுத்தோன்னா அந்த நகை தேடி வருமா எங்களுக்கு கிடைக்கும். அப்போ நான் எங்களுக்கு நகை ஒன்று வர போய் விடல நாளைக்கு அந்த பார்த்து நல்லா என்ஜாய் போய் விடுங்க. நல்லதான். ஓ காட் உங்களுக்கு வர போகலாம் கிடைக்கணும். ஓகே அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து சாவச்சேரிக்கு வந்து எங்களோட அலுவல் முடிஞ்சு இப்போ வந்து சாவச்சேரி டவுனுக்கு நிற்கிறோம். முந்தி நாங்கள் சாவச்சேரிக்கு வந்தாலும் ஒரு கிழக்கில் பேருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நகை கடையில் வந்து சோடினை எல்லாம் போட்டு இப்போவே தோரணங்கள் எல்லாம் கட்டி விட்டுருக்கோம். ஓகே ஆமாம். அப்போ நாங்கள் போக போகிறோம் இடங்களை காட்டி வந்து போவோம். என்ன போயிருக்கிறேன் எல்லா இடம் மேலே நடந்தோடனே இருக்கேன். ஓ நல்ல அழகான ஒரு பச்சை ஆட்டோ ஒன்று. ஆட்டோ நிற்குது, கார் நிற்குது, மோட்டர் பைக் நிற்குது. வந்த இடத்துல வந்து திடீர் பசி வந்தபடியா மரவள்ளி வாங்கி சாப்பிடும் நல்லா இருக்கு. அதுக்கு குறைச்சல் இல்லை, உங்களுக்கு போகிற இடங்கள்ல டக்குன்னு பசிக்கு எழுதியா. நீங்கள் மதியம் என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிடு. அம்மா பார்த்து கவலைப்பட போகிறேன். சாப்பிட்டு போட்டு சாப்பிடுன்னு சொல்லி தெரியுதா அம்மா? அம்மா தெரியுதா? கிடையாது அம்மா பேரு சஜானுக்கு ஆட்டோ பார்த்து நிற்கிறோம். விழுவெல்லாம் தப்பண்டு இதெல்லாம் கடை போட்டுவாங்க. நல்ல ஒரு ரோல் உண்டா சுட 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 சந்தோஷத்தை காணும். இப்போ வாங்க இன்னைக்கு ரோலக்கிழமை வேணுவோம் சாப்பாடு கொண்டு சொல்கிறான். இல்லை படியும் ஓகே கேட்க வேணும் முடியாது. சந்தோஷத்தில் ரோல் சாப்பிடுவீங்களா? இல்லை இந்த இரவு கேட்டு சாப்பாடு இந்த இரவு சாப்பிடுவோம். லட்டு வட்டுறேன் முகத்தில் ஒரு சந்தோஷம் வேணாம். ஓகே இப்போ நாங்கள் சாவச்சேரியில் நிற்கிறோம்மா. சாவச்சேரி அது கொஞ்சம் இல்லாமல் கடையெல்லாம் திறந்துருக்கேன். என்ன கடை? உடவு கடை வந்து நாளைக்கு வேணும். நான் கடை அச்சரியா நாங்கள் இப்போ வந்து சாவச்சேரிக்கு போயிட்டு வீட்டை அம்மா வீட்டை வந்திருக்கிறோமே. நாங்கள் சதியனை கொண்டு வந்து வீட்டை வந்து நாங்கள் அப்படியே நிற்கிறோம். அப்போ சதியன் என்ன மாதிரி எப்படி இருக்கிறீங்க? ஆ என்ன நல்ல சந்தோஷம். ஓய் எல்லாம் சொல்லியாச்சம்மா நாங்கள் அங்கே ரோட்டில். சரி அனைவருக்கும் வணக்கம். என்ன செய்வோம்? ஓகே இன்றைக்கி நாங்கள் வந்து முக்கியமாக எல்லாம் போய் எல்லாம் வந்தாச்சு. சதியனோட நாங்கள் இன்றைக்கி நிறைய நாட்களுக்கு அப்புறம் கதைக்க போகிறோம். என்ன இன்றைக்கு வந்து சதியனோட ஒரு கலந்துரையாடல். அப்போ சதியன் நீங்கள் முந்தின கொழும்பு போனீங்களா? எப்படி இருந்தது பயணம்? என்ன இப்படி கதைக்கிறது? வடிவா கதைக்கணும்.
ஆ சதியன் கொழும்புக்கு இல்லை போனவர் ஏன் போனீங்க கொழும்புக்கு ஒரு அண்ணா விட ஃப்ளைட் ஏர்போர்ட்டு போனீங்களா வர்றதுக்கு எப்படி இருந்தது அனுபவங்கள் எப்படி இருந்தது நல்லா இருந்தது அப்போ என்ன பஸ்ஸு உண்மையாக சதியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸில் போகிறோன்னு சொன்னால் பஸ் என்ன நார்மலாகவே எந்த வாகனமாக இருந்தாலும் ஆட்டோ மோட்டர் பைக்கை தவிர மற்ற இதில் போனாலும் சதியன் இப்படி தண்ணிக்கும் கோழி தொங்குறவர் அப்படி தொங்கினீங்களா அன்றைக்கு நல்ல நித்திரி அவர் நித்திர குளிசை ஓட்டு போனீங்களா சத்தி குளிசவி நல்லா நித்திரவர் சாப்பிடவே இல்லை பயத்தில் அவன் சாப்பாடு அது சத்தியப்ப எனக்கு நான் சொல்லவே அப்ப சில இன்பங்களை சொல்ல மாட்டேன் அதுதான் நான் சதியன் வந்து ஓரளவு வளர்ந்துட்டாராக்கும் கொழும்புக்கெல்லாம் போட்டு வாரார் அதை பற்றி என்னோட கதைக்கு சரியா ஒரு பயம் சாப்பிட்டா சத்தி வந்துருமோன்ற மாதிரி புறம் அங்கே போ ஒரு மாதிரி கூட அந்த மூச்சடக்கிற அப்படின்னா எப்படி வளர்த்துருந்தேன் குளிசையை போட்டார் ஓரளவுக்கு போய்க்கு ஓரளவுக்கு புறடையில சாப்பிட்டா பிறகு மதியம் சட்டி புரிஞ்சு நான் பேர்த்து கொண்டு வந்து சரி என்னைய திருப்பி யாரும் திருப்பி போகிறோம் இதில் ஏற்றி விட கொண்ட மாதிரி தன் மண்டை கூடு சரி கொண்டு போய் சத்திய சொப்பை எடுத்து எறிஞ்சோட்டு நல்ல நினைத்துறேன் என்ன முடியும் நான் சொல்ல இந்த ஆஸ்பத்திரியில் அங்கே ஆட் பண்ணி போட்டாங்க அது வர கிடையாது இல்லை எனக்கு வந்து முந்தி ஒரு இது இருந்தது என்ன சொன்னால் யாழ்ப்பாணம் நாங்கள் முந்தி இப்போ வேறு கொழும்புக்கெல்லாம் போகிறல பஸ்ஸில் போகிறோம்டா இங்கே இருந்து நெல்லி எடுப்போம் ஒரு தாங்க அதுக்கப்புறம் கஷ்டம் யாழ்ப்பாணம் போனால் இப்படித்தான் நான் வந்து என்ன அறியாமலே வேப்பளம்பு விளைக்கிறேன் ரெய்னாத்தியா கூட யாழ்ப்பாணம் போகிறேன் என்ன ஐயோ என்னை வீட்டை கொண்டே விட்டு விடுங்கோ என்னால் இல்லாமல் கிடக்குது என்ன நான் கற்றுவேன் தெரியுமா என்ன அறியாமல் எல்லாம் நான் ஐயோ என்ன கொண்டு வீட்டை விடுங்கோ என்னால் தாங்கிலாத நானே நீங்க வந்தேன் இனி நான் பெற மாட்டேன் அப்படி உங்களை அறியாமல் எல்லாம் பெற வாய்க்கல சில பக்கம் பெற மாட்டேன் இனி பஸ்ஸில் ஏற மாட்டேன்னு வரும் அப்படி சாரியா வேர்த்து மயங்கி அப்படி ஒரு உச்சகட்டமே நான் தாங்கிலாமல் இருக்குமே இது அப்படி வந்து எங்களோட ஃபேமிலியில் எல்லாருக்குமே அந்த இது இருக்குது அது வந்து பழகணும் ஆனால் இப்போ நான் வந்து பழகிட்டேனே நாங்கள் கூடுதலாக இப்போ நாங்கள் வந்து போகிறது தானே போய் அப்படியே பழகிட்டுது ஆனால் ஏன் அப்படி செய்யுதுன்றது நீங்கள் மறக்காமல் சொல்லுங்க எங்களுக்கு கொமெண்ட்ஸில் ஏன் இப்படி செய்யுது என்னத்துக்காக ஜெஃப்னா போகிறோண்டாலே கொஞ்சம் பயம் தெரியுமா என்னத்துல பஸ்ஸில் பயமா மோட்டர் சைக்கிள் பக்கத்தில் மாதிரி அது பஸ்ஸில் இறங்கி நடந்து விளாடணும் இருக்குது ஆனால் நான் அண்டே போனேன்ல பஸ்ஸில் தனியாக நான் போனேன் லைசன்ஸ் இதுக்கு வந்து எனக்கு அப்படி ஒரு மைண்ட் செட்டே இல்லை இல்லை நான் அப்படியே இருந்து யோசிச்சு கொண்டு ரோட்டை பார்த்துக்கொண்டு போனேன் அடுத்த வந்ததும் தெரியல ஒரு ஒண்டகா மணத்தியாலும் செண்டை உண்மையா பஸ்ஸில் போகிறதுக்கு நான் டைம் பார்த்தேன்னா ஒண்டகா மணத்தியாலும் பிடிக்குது அப்போ போனாலும் எனக்கு அந்த வந்த இடமும் தெரியல டக்குன்னு போய் டக்குன்னு வந்த மாதிரி இருந்தது ஆனால் நான் உங்களோட இல்லாப்பட்டேன் தெரியுமா இந்த பெரிய சத்தான் சிரிச்சிருப்பேன் நான் வீட்டு ஃபேமிலிகளை பார்த்து அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் பார்த்து சிரிச்சிருவியோ அவங்க எல்லாம் பாட்டு பாடுது அப்போ பாட்டு பாடி பெம்பிள் எல்லாம் அடிக்கப்போ நீங்கள் என்ன இது நீங்கள் அப்போ என்ஜாய் பண்ணுற மைண்டே இல்லை என்னென்ன சில நேரம் எங்களோட காரில் வந்தாலே தம்பி அதான் இந்த கையோட குந்த உழவு தெரியுமா நான் சொன்னேன் தம்பி வந்து இன்றைக்கு சொல்லிச்சுது இப்படி இந்த கை வந்து ஒரு உழவு குத்தா கிடக்கு அந்த நாள் ஏலாமல் இருக்குது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன கேட்டது எனக்கும் அப்படி இருக்கிறது சரியா காட்ட போற ரத்தானுக்கு அதான் வந்து என்ன வந்து கேட்டவர் ஏன் அந்த உழவு குத்து எல்லாம் இருக்கு நம்ம மடியில் வந்துருங்க உழவு குத்து எல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்டேன் அப்போ நான் உடனே வந்து சொன்னான் கை வந்து மடங்கி வச்சு படுத்திருந்தபடியா தான் அந்த கை வந்து உழையுதுன்னு அப்படி சரியா சொல்லிட்டு இல்லை அப்போ இன்னும் நித்திராட்டிச்சு ஆள் நல்ல நித்திரா கொள்ளுது பஸ்ஸுக்குள்ள இப்போ விருப்பமா தம்பிக்கு நித்திராது இப்போ வீட்டை போக மாட்டேன் நீங்கள் நானே போக மாட்டேன் உங்களோட நாங்கள் வந்துனாங்கல்ல தூர பயணத்துக்கு அதால் வந்து உண்மையாக காணொலி வந்து எடுக்கணும் நாங்கள் என்ன சொன்னால் இவற்றை அலுவலை முடிக்கணும்னு சொல்லி உங்களோட இல்லை வந்துருந்தாங்க நாங்கள் கூட்டி கொண்டு போய் எவ்வளத்துக்கிட்ட போ தம்பி மண்டை இப்படி தொங்க விட்டதுங்க அது என்ன சிரிப்பு என்னண்டா இப்படித்தான் ஏன் தம்பி அப்படி என்னத்துக்காண்டி ஆம்பளை இல்லைன்னு சொன்னா ஆம்பளை வீரத்தை காட்டணும் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும் இது என்ன இது உடனே இப்படியே படுக்கிறது என்ன செய்யுதுன்னு
ஒத்து வராது மக்கள். ஒத்து இப்போ கூடுதலாக வந்து இப்போ வாலிப பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு தாய்மாருமே வந்து சட்டியாக கஷ்டப்பட்டு தான் வளர்க்கணும், பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ. ஏன்னா அவ்வளோத்துக்கு வந்து காலங்கள் நாடுகள் எல்லாம் மாறி மாறி போகுது. என்ன சதிஜன், ஒரு பிள்ளைகளை வெளியால் விட்டாலும் பொம்பளை பிள்ளைகள பாதுகாப்பு இல்லை. அதே கட்டம் வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொன்னாலுமே அந்த சொல்வழியாக கேட்காதுகள் வந்து இப்போ தெரியாது கொஞ்சம் வழியால் போகிறது. நிறைய வழிமுறைகள் வந்து ஈஸியாக வந்து இருக்குது. ஆம்பளை பிள்ளைகள் என்னென்றாலும் வழியால் போகிறதோ கொள்றதோ இரவில் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து உண்டா இருக்கிறது இப்படியான வழிமுறைகள் கேட்கல. அந்த தாய் மாற்ற மைண்டில் வந்து என்ன ஓடுதுன்னு சொன்னால் இந்த பிள்ளைகளை எங்கேயாவது சேஃப்டியாக விடணுமென்ற ஒரு தன்மை தான் வரும். இந்த இடத்துல இருக்கக்கூடாது, எங்கேயாவது அனுப்பி விட்டான் எல்லாம், இல்லாட்டி எங்கேயாவது ஒரு தொழில் வளங்கள் அப்படி ஒரு பொறுப்புகளை காட்டணுமென்றது தான் சகோதரமாக இருந்தாலும் அம்மா அப்பா இருந்தாலும் விரும்புவினோம். என்ன போக மாட்டேன் அது ஆனால் அப்போ சதியம் வந்து இல்லை, சதியம் வந்து அப்படி இல்லை. அப்படி அதுக்காக நான் சொல்லல. அப்போ உங்களுக்கு வந்து வெளிநாட்டு போக விருப்பம் இருக்கோ? உண்மையாக சொல்லுங்க, விருப்பம் இல்லையே? கொஞ்ச நாள் வந்தது இப்போ திருப்பி போட்டு இல்லை வேற இது போகுது விருப்பம் இல்லை உண்மையாக வெளிநாட்டு போக? விருப்பம் தான். இங்கே இருக்கிற நல்ல மேன அப்படித்தான் வந்து விரும்புகிறேன். நான் வந்து ஒரு 19 வயசு வரைக்கும் நான் உண்மையாக ஆசைப்பட்டேன் தம்பியை வந்து சின்ன நாட்டுக்கு எங்கேயாவது விடுவோம். ஏன்னு சொன்னால் இப்போ கூடுதலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே. இப்போ என்னதான் இருந்தாலும் சதியுண்ட விஷயங்களில் வந்து கூடுதலாக என்னென்றாலுமே அவர் எனக்கு தான் சொல்லுவேன். நானும் வந்து கொஞ்சம் பொறுப்பெடுக்கிறது கூட, அவரை பொறுப்பாக பார்க்குறது. அப்போக்கெல்லாம் நான் வந்து ஆசைப்பட்டேன் இவர் எப்படியாவது சின்ன நாட்டுக்கு எங்கேயாவது விடணுமெண்டு. இப்போ கேட்டால் எனக்கு பயம், நான் விடவே மாட்டேன் நான் சொல்லுவேன். கொஞ்ச நாள் கட்டணும், கொஞ்ச நாளாக இன்னும் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டே இருந்தவர். நான் இப்படி போப்புறேன் வெளிநாட்டுக்கு சின்ன நாட்டுக்கு கொண்டு. எனக்குள்ளே என்ன பயம் வந்தேன்னு சொன்னால் கூடுதலாக வந்து வெளிநாட்டுக்கு போகிறதும் வந்து அங்கே இருந்து என்ன கூடுதலாக என்ன சொல்லுவோம். அப்போ எங்கே இருந்தாலுமே பிள்ளைகள் வந்து சில பேர் சொல்லணும் இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போனால் சுபாவங்கள் மாறுமண்டா. அப்படி இல்லை, இங்கே எப்படி இருக்கணும் அதே போல் நான் அங்கேயும் இருப்பினோம், அது மாற்றம் ஒன்றே மாறாது. அப்படி இருக்கைகளை வந்து நாங்கள் அங்கே விட்டால் வந்து நாங்கள் கண்காணிக்க மாட்டோம், எங்கே போயினோம் எங்கே வரையினோம் என்ன செய்யணும்ண்டு. இதே இப்போ இந்த ஊராக இருந்தால் எங்களுக்கு ஆக்கள் சொல்லிவினோம் தம்பி நியூஸ் வருமே நான் உடனே யாருக்கு வரும்? அம்மாவுக்கு. அது சரியோ, எனக்கு நியூஸ் உடனே வரும் தம்பி எங்கே நின்றாலுமே என்ன செய்தாலுமே. அப்போ அதை வந்து நான் கண்டித்து கதைக்கலாம், அன்பா சொல்லலாம். இதே வெளிநாடாக இருந்தால் எதுவுமே செய்யலாது, நாங்கள் போனில் மட்டும்தான் காய்ச்சி கொண்டு இருக்கணும். அவையும் நல்ல பிள்ளைகள் மாதிரி இருப்பினோம் அங்கே. அப்போ அதால் வந்து எனக்கு அது விருப்பம் இல்லை. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் சாவச்சேரிக்கு போயிருந்தாங்க. ஏற்கனவே நாங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் வந்து அப்போ சதியன் வந்து வெளிநாட்டுக்கு போக விருப்பப்பட்டது. பிறகு நான் வேண்டாமன்னு விட்டுட்டேன். அப்போ 16 வயசில் சதியனங்கிற கடைக்கு வந்து தையல் பழகி இப்போ 21 வயசு 5-6 வருஷமாக ஆகுது. அப்போயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சுருந்த ஒரு காசைத்தான் வந்து மோட்டர் பைக் எடுக்க போகிறேன்னு சொல்லி ஆசைப்பட்டவர். அப்போ அப்படி இருக்கைகளை வந்து ஆனால் ஒரு விஷயத்தில் உங்களை பாராட்டும், நிறைய பொறுமை இருக்குது உங்களுக்கு வந்து. அந்த பொறுமை வந்து ஒரு நல்ல வழியில் கட்டாயம் கொண்டே அது விடும். அவசரப்பட்டால் தான் அது எல்லாமே பிழைக்கும். ஒரு தட்ட சொல்வழியும் கேட்காயினம் இப்படி அவசரப்படணும். பொறுமை இருக்கிறதால வந்து அது வெற்றி தான். அது ஒரு நல்ல பாதையில் கொண்டே விடும் அந்த பொறுமை. ஏன்னு சொன்னால் நிறைய நாளாக வந்து வாகனம் எடுக்கணும்னு சொல்லி காசு வச்சுருந்து சில பிள்ளைகள் வந்து வாகனம் எடுக்கிறேன்னா ஒரு சந்தோஷப்படுங்கள் என்ன. ஆனால் இந்த பிள்ளை வந்து என்ன செய்ததாலும் வாகனம் எடுக்கணுமெண்டு விருப்பம் எடுக்கணுமெண்டு விருப்பம் இருக்குது. ஆனால் எடுக்க வலிக்கிட்டு அது சரி வருதாமண்டா உடனே பயந்துருவாள் டக்குண்டு. என்னென்று அதை செய்கிறது, என்னென்னு கட்டி முடிக்கிறது, உழைக்கணும் கொள்ளணும் நிறைய பிரச்சனை. என்ன இப்போ ஒரு ஆம்பளை பிள்ளை தானே, வீட்டு சூழ்நிலையில் அது எல்லாம் யோசிக்கலாம், ஆளுக்குள்ளே பயம் வந்துடும். இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் நிறைய நாளாக வந்து இவர் ஒரு சொல்லுவார், எனக்கு ஒரு தடவைக்கு வாகனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, போகலாம் தானே பார்க்கலாம் தானே, புயனா வர சொல்லணும், இல்லாட்டி அப்படி ரூவன் அப்படி மாறி மாறி கதை கேட்டுக்கொண்டுக்கே நாங்கள் வந்து ஃபோனில் பார்க்குறது விசாரிக்கிறது. ஆனால் அது நேராக போய் நாங்கள் அதை சந்தித்து ஒரு நாளுமே அதுக்குரிய அளவில் பார்க்கல. அப்படி இருந்தும் தம்பி போன கிழமை யாழ்ப்பாணம் போனதானே, போய் அங்கே ஆட்டோ மோட்டர் பைக் எல்லாம் பார்த்து உண்மைக்குமே சரியான விலை. எனக்கும் வந்து சதியான மாதிரி தான் நானும் வந்து நிறைய யோசிக்கிறது. என்னென்னு சொன்னால் இப்போ எடுத்தால் வந்து லீஸ் கட்டணும், அடுத்தது வந்து ஒரு வாகனமாக இருந்தால் அது வந்து நல்லதாக இருக்கணும், பிறகு அதை வந்து அடிக்கடி திருத்துற மாதிரி இருந்தால் கஷ்டம், திருத்துறதையும் பார்க்கணும், பிறகு லீஸும் கட்டணும் என்ன. அப்போ அது வந்து எடுக்கிறது நல்லதாக எடுக்கணுமென்று தான் நான் கொஞ்ச நாளாக சரி மோட்டர் பைக்கை புதுசாக எடுப்போம்னு பார்த்துட்டு பிறகு நான் யோசித்தேன் மோட்டர் பைக் எடுத்தால் வந்து எல்லோரும் போயிடலாம். அதை நம்பி ஒரு ஆளை தானே ஏற்றலாம்,
என்ன அப்போ எங்களுக்கு ஏற்கனவே வந்து இப்போ நானும் நித்தியும் வந்து வெட்டிங் பண்ணிட்டோம் எங்களை விடுங்க இப்போ இவருக்குள்ளேயே 2 தங்கச்சி 2 பொம்பளை சோரம் இருக்குது அம்மா இருக்குது அப்போ ஒரு மோட்டர் பைக்கில் வந்து எல்லாருமே போகலாம் அப்போ மோட்டர் பைக்குக்கும் அதே காசு தான் வருது ஆட்டோக்கும் அதே இதுதான் வருது தானே ஒரு கொஞ்சம் தான் வித்தியாசம் மோட்டர் சைக்கிள் புதுசாக எடுக்கணும் ஆட்டோ பழசாக எடுக்கிறோம் அப்போ மோட்டர் பைக்கில் ஒரு ஆள் தான் போகலாம் இப்போ ஆட்டோ எடுத்தால் இந்த ஃபேமிலி 4 பேரே போகலாம் ஒரு ஆள் பின்னுக்கு 3 பேர் இருக்கலாம் எங்கேயும் போகிறண்டாலும் எல்லாருமா போகலாம் கலந்து மாறி அப்படி இருக்கேக்கில் வந்து அப்போ நாங்கள் சரி நான்மையாக தம்பி வந்து கதை கேட்கல வந்து நான் கடவுளை தங்குக்கிறது எனக்கே சரியான குழப்பம் என்னத்தை எடுக்கிறது காசு வளர்த்தால சூழ்நிலையை பார்க்கல மோட்டர் பைக்கை புதுசாக எடுத்து விட்டால் தம்பி லீஸை மட்டுமே காட்டி கொண்டு இருப்பான்னு யோசிப்பேன் பிறகு அம்மாக்கள்னு சூழ்நிலையை பார்க்க ஒரு வாகனம் எடுத்தால் நல்லம் அப்படி இருக்கேக்கல நான் போன கிழமை வந்து உண்மையாக கடவுள்கிட்ட தான் இந்த பக்கத்தை நான் விட்டு நான் கடவுளே நீ தான் எங்களுக்கு எது நல்லதுன்னு தேர்ந்தெடுக்க தெரியலை நீ தான் ஒரு நல்ல வழியை காட்டணும்னு சொல்லி நான் அந்த பக்கத்தை அப்படியே விட்டேன் நான் 2 ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் சதியானும் இவரும் போனாங்க போய் வந்து பாக்கேக்கில் வந்து உண்மையாகவே வந்து நல்ல ஒரு ஆக்கள்னு தம்பி அதே வந்து ரசிக்கப்பட்ட ஆக்கள் நல்ல நேர்மையான ஒரு அண்ணா தான் அந்த அண்ணா அப்போ கதைச்சு எல்லாமே என்ன பல சண்டை எடுக்க போனால் அவ்வளவு எங்களுக்கு சேஃப்டியாக வந்தாமே அதான் ஆனால் கூடிய அளவு வந்து அது எப்படி தம்பி என்ன கூடியெல்லாம் வந்து அப்படி அந்த ஆட்டோ நல்ல ஆட்டோ என்ன ஓகே பில்லை தான் கொஞ்சம் கூட்டிட்டேன்னு சொல்லி கொண்டு இருந்தேன் அதுக்கு என்ன செய்கிறது அவே வந்து ஒரு பிஸ்னஸாக செய்யணும் அப்போ நாங்கள் வந்து கதைக்கலாது அப்படி இருந்து நான் கதைச்சு தான் வந்து அந்த ஆட்டோவுக்கு நாங்கள் கதைச்சிட்டு வந்திருந்தேன் நாங்கள் அப்போ நான் அந்த அண்ணாவோட வந்து நிறைய கதைச்சேன் திரும்ப நீங்கள் இல்லை நான் வந்து கதைச்சேன் நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச ஒரு காசு எனக்கு வந்து காசை விட அந்த பொருள் வந்து பழுதாகாமல் நல்ல மாதிரி வச்சு ஓடக்கூடிய மாதிரி இருக்கணும் ஏன்னா நாங்களும் முந்தி ஒரு ஆட்டோ வச்சுருந்த நாங்கள் அடிக்கடி வந்து ரோட்டு வழியை நிற்கும் கராச்சிகளை கொண்டு போகிறது அப்படி அதுங்கிற முதலுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு பொருள் ஆனால் அதை விட இது கூட இருங்க காசு எவ்வளவோ கூட அப்போ அப்படி இருக்கேக்கில் வந்து அது நல்லதாக இருக்கணும் ஏண்டா ஏதாவது ஒன்றுண்டா அவற்றை மனசு தாங்காது அதை கட்ட நானும் தாங்க மாட்டேன்னு சொன்னால் எனக்கு தானே அவற்றை சூழ்நிலை எல்லாமே விளங்கும் அப்போ அதால் வந்து அப்படி நிறைய யோசித்தது ஆனால் கடவுள் வந்து நன்மையாக தான் செய்வார் இப்போவும் நான் கடவுளை தான் நம்புகிறேன் நீங்களும் வேறு நம்புறீங்க எனக்கு என்ன ஃபேமிலிண்டா ஆட்டோ வேணுமெண்டு ஆசைப்பட்டு போட்டு அதை பார்த்துட்டு வந்து அப்புறம் ஆளை பார்த்தீங்களா இப்படி இருக்கிறாருன்னு மூத்த பார்த்தீங்களா இப்படி இருக்கிறாருன்னு சரி தான் ஆள் வந்து ஆட்டோவை பார்த்ததுலேருந்து இன்னும் ஸ்னேப் ஏன்னா தம்பி சொல்லி அந்த வார்த்தை வருது ஆள் சரியாக ஒரு குழப்பத்தில் இருக்கிற அவற்ற ஃபீலிங் அவற்ற குழப்பம் எல்லாமே எனக்கு விளங்குது கட்டாயம் கடவுள்லாம் அந்த கொட்டாய் விட்டு கடவுள் இருக்கிறார் இப்படித்தான் ஒரு நேரத்தில் வந்து நான் வந்து சாட்சியாக சொல்கிறதோ இல்லாட்டி என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல அது கட்டாயம் சாட்சி தான் ஒரு நேரம் வந்து நாங்கள் மோட்டர் பைக் வச்சுருந்த நாங்கள் பிறகு ஒரு ஆட்டோ வச்சுருந்த நாங்கள் பிறகு அதை கொடுத்துட்டு நாங்கள் காருன்னு சொல்லி எடுத்துருந்தோம் நாங்கள் இன்றைக்கு தான் அதை நான் கதைக்கிறேன் விளக்கமாக கதைக்கிறேன் நான் கண்கலங்க அப்போ கார் எடுக்கல வந்து இவர் கொழும்புக்கு போட்டார் கார் எடுக்கண்டு போயில பார்க்க போகிறேன்னு சொல்லி ஆனால் இவர் முதல் வந்து அந்த கார் நான் எடுக்க போகிறோன்ற ஒரு விருப்பத்தை வைக்க நான் உண்மையாக பயந்து போட்டேன் சோர்ந்து போட்டேன் ஏன் எந்த மனுஷன் இப்படி ஆசைப்படுறார் ஏன் இப்படி என்ற மாதிரி ஏன்னு சொன்னால் அதுக்குரிய இதுங்கள்கிட்ட இல்லை அவ்வளவு அமௌண்ட்டு அவ்வளவு இதுங்கள்கிட்ட இல்லை நார்மலாக எங்களோட வாழ்க்கை முறை தெரியும் தானே தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அப்படி தான் எங்களோட வாழ்க்கை முறை நாங்கள் அப்படி தான் வாழ்கிறோம் அப்போ இவர் இப்படி ஒரு விருப்பம் வைக்க சொன்னார் இப்படி எந்த பிறந்த நாளுக்கு முன்னே கார் வீட்டை இருக்க மாட்டேன் ஆனால் நான் அதை நம்பவே இல்லை ஒரு துளி கூட நான் நம்பவே இல்லை சரியா ஆசைப்படுறாரு என்றோடு நாங்கள் சுமார் நோம்பலாக ஒரு ஆல்டோ கார் தான் எடுப்ப மாட்டேங்க அப்படி தான் காய்ச்சினாங்களே அப்படி காய்ச்சிட்டு இருக்கேங்க இவர் கொழும்புக்கு போட்டார் ஆனால் உண்மையாக சொன்னால் நம்ப மாட்டீங்க கையில் வந்து ஒரு கொஞ்சம் காசு தான் சதியன் வச்சிருக்கிற காசு மாதிரி தான் ஒரு கொஞ்சம் காசு என்ன தம்பியே இங்கினது இன்னும் இப்படி என்ன கொஞ்சம் காசை வச்சு கொண்டு இப்படி ஒரு அமௌண்ட்டுக்கு ரங்கிட்டாரு என்று சொல்லி ஆட்டோ எடுக்கலாம் ஒரு 5-6 ஆட்டோ எடுக்கலாம் எப்போ அந்த காசுல எந்த காசு அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் அப்போ கொஞ்சம் காசு கையில் வச்சுக்கொண்டு கொழும்புக்கு போய் ஆட்டோ கார் பார்க்க போனவர் ஆனால் எடுக்கணுமென்றது இல்லை எடுக்கிற ஆக்களோட போய் சும்மா பார்த்துட்டு வருவோம் அடுத்த முறை சரி வந்தால் எடுப்போம்ண்டு அங்கே போய் நின்று கொண்டு நாங்கள் நினைச்சதையும் விட நாங்கள் நினைச்ச அமௌண்ட்டையும் விட அதான் நான் சொன்னேன் கடவுள் எங்களை குறித்து ஒரு இது வச்சிருப்பாரு நாங்கள் நினைக்கிற நினைவில்லை அப்போ கடவுள் வந்து அதுதான் நான் தம்பின விஷயத்தில் அதுதான் சொல்கிறேன் எங்களோட விஷயத்தில் நடந்ததும் அப்படித்தான் நாங்கள் எடுக்கிற ஒரு பொருளையும் விட கடவுள் வந்து ஒரு நல்ல ஒரு வழியை நல்ல ஒரு வாகனமாக நல்ல ஒரு பாவிக்கக்கூடியதாக வந்து கடவுள் தருவார் அப்படித்தான் உங்களுக்கும் தருவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்போ அந்த கார் வந்து நான் இவர் பார்க்க போய்க்கலையும் வந்து விலை கூடவா இருந்தாலும் விலையை பற்றி நான் உண்மையாக தான் சொன்னேன் உங்களோட வந்து விலையை நான் பார்க்கல
பொருள் வந்து நல்லதாக இருக்கணும். அது வந்து திருத்தக்கூடிய மாதிரி பழுதுகளாக இருக்கக்கூடாது. அம்மாக்களுங்க போத்துட அப்படி இருக்கணுமென்றக்காண்டி அந்த கார் வேறு பார்த்துட்டு அமௌண்ட் வந்து கூட சொல்ல நான் இங்கேயே போட்டேன். நான் இவரை நான் பேசுகிறேன், நீங்கள் இப்படி காசு வாங்குறீங்களோ, உங்களால் முடியாதில்லோ, லீஸ் இல்லோ அப்படி இப்படின்னு கதைக்கு சொன்னேன். இல்லை, அது வந்து நல்ல கார், ஃபர்ஸ்ட் ஓனர், நல்ல கார், புதுசாகவே இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு வந்தது. அப்போ எடுத்துக்கொண்டு வரைக்கும் கூட மேலே எப்படி இருந்தாங்க, எப்படி இருந்தது கதைக்கலாங்கடா. தொண்டை அடைச்சிட்டு சதியனை விட மோசமாக இருக்குமெண்டா நான் நினைக்கிறேன். என்ன சொன்னால் அவ்வளவு அமௌண்ட்டு என்னென்று உழைச்சி நாங்கள் லீஸ் கட்டுவோம். எங்கள்கிட்ட நோம்பலாக அந்த கார் எடுக்க இருந்த காசுன்னு சொல்ல போனால் 9 லட்சம் 10 லட்சம் ரூபா காசு தான் இருந்தது. அந்த ஆட்டோ விற்ற காசு தான் இருந்தது. அப்படி இருக்கல இன்றைக்கு நாங்கள் எடுத்து 1 வருஷமாக போதேன்னா 7 8 9 மாதத்துக்கிட்ட ஆயிட்டுது. என்னென்னு சொல்கிற கடவுளாக எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். கட்டாயம் முடிவு பரியந்தம் நடத்தி முடிப்பார் தம்பி. அந்த நேரம் நாங்கள் கார் எடுத்துகிட்டு தம்பின்னு சொன்னது என் இப்படி எடுத்து போட்டார், இன்னொன்று கட்ட போகிறார், இவ்வளோ வட்டி என்று சொல்லி கதைச்சிருந்தவே. ஆனால் காரும் வந்து நல்ல மாதிரியே இருக்குது தம்பி. எடுத்ததுக்கு நாங்கள் ஏன் கையாலே காட்டுறீங்க, எடுத்ததுக்கு நாங்கள் இது கொண்டு போய் அப்படி ஒன்றும் இல்லை. நல்ல எங்கட வீட்டு பாவனைக்கு நல்ல சொப்டாக வச்சு பாவிக்கிறோம். அதே மாதிரி தான் சதிக்கணும். ஒரு வாகனமாக இருந்தாலும் அதை நீட்டாக கவனித்து பாவிப்பேன். உங்களுக்கும் நல்லது தான் கிடைச்சிருக்கு. என்ன நல்லது தான் கிடைச்சிருக்கு, நன்மையாக தான் இருக்கும். கட்டாயம் வந்து நாங்கள் எடுத்த பிறகு வந்து நாங்கள் அதெல்லாம் வீடியோ போடுவோமே. சந்தோஷமாக நாங்கள் ஆனந்த சந்தோஷத்துடன் அதை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளுவோம். அப்போ இன்றைக்கும் வந்து நாங்கள் போய் வந்திருக்கிறோம். சந்தோஷம். நீங்களும் வந்து சதியனுக்கு அப்ரே பண்ணுங்க. நல்ல மன தைரியத்தை கொடுக்கட்டும் கடவுள். ஏன்னா தைரியம் முக்கியம். என்னத்தை கதைக்கிறேன்ற விட தைரியம் முக்கியம். என்ன ஆண் சிங்கம் இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். சரியா? ஓகே. அப்போ இன்றைக்கு வந்து ஆட்டோ வந்து பார்த்து நாங்கள் உண்மையாகவே வந்து நாங்களும் கார் வந்து எடுத்தது வந்து எங்களுடைய தையல் தொழிலை நம்பித்தான் மெயினாக. என்ன சொன்னால் அந்த காலத்துலேருந்து கிருஷ்ணா கூட வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க. எங்களோட வீடு முதல் நாங்கள் லிதியாக்குட்டி பிறந்து 2 மாதத்துக்குள்ளே வந்து ஒரு ஹோம் டோர் மாதிரி போட்டிருந்தா. அப்போ எங்களை என்ன சொன்னோன்னு எங்களோட அண்ணா வந்து தையல் தொழில் செய்து பெருமையாக எனக்கு இருக்குது இந்த வீடை காட்டுறதுக்கு, என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின வீடுன்னு சொல்லி. உண்மைக்குமே இது வரைக்கும் நாங்கள் வந்து யூடியூப் வந்து ஒரு பார்ட் டைமாக செய்கிறோம். ஆனால் எங்களோட தொழிலை தான் நாங்கள் நம்புகிறோம் எப்போவுமே. எங்களோட தையல் தொழில் அதுதான் எங்களை ஒரு கட்டாயம் ஒரு நல்ல நிலையை கொண்டு வந்தது. நீங்கள் கொண்டு வருமென்று சொல்லி அதே மாதிரி சதியனும் வந்து எங்களோட கடையில் வேலை செய்கிறபடியாக எங்களோட தையல் தொழிலில் இருந்து நல்ல ஒரு இது வரணும். ஆனால் இப்போ தெரியாது, நிறைய கடைகளும் வந்தபடியாக கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. உண்மைக்குமே நான் அதை வந்து இதில் சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் வந்து யாராவது வெளிநாட்டுக்காரராக இருந்தாலும் சரி, உள்நாட்டுக்காரராக இருந்தாலும் சரி, நீங்கள் உடுப்புகள் ஏதாவது தைக்கணும்னு சொன்னால் எங்களோட உண்மைக்குமே தொடர்பு கொள்ளுங்க. ஆனால் அதே சமயம் நீங்கள் ஆட்டோ எடுத்தாலும் பிக்மியும் ஓடுங்க. அதுவும் வந்து இப்போ உண்மைக்குமே நிறைய பேர் அதான் ஓடிக்கொண்டிருக்கணும். கடையில் எங்கட கடைகளை விட்டு அந்த ஒரு இதில் தான் நானும் செய்கிறேன். என்னென்னு சொன்னால் கடையிலேயும் கொஞ்சம் வேலை செய்து பிக்மி ஓடினா கொஞ்சம் லீஸுகள் கட்டக்கூடிய மாதிரி இருக்கும். சதியன் என்னென்னா அந்த அமௌண்ட்டையும் கதைச்சு அந்த லீஸுகளோட வட்டிகளையும் கதைச்சோன்னா கொஞ்சம் பயந்துட்டு போல. ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளோ ஓட்ட மாதிரி 1 ரூபா 10 ரூபா செலவழிக்கிறனாலும் நிறைய யோசிக்கும். அப்படி அது ஆகணும் தெரியுமா? இல்லை அப்படித்தான். ஒரு 1000 ரூபா செலவழிக்கிறனாலும் யோசிக்கும்னு சொல்றது அப்படி இல்லை. யோசிச்சு அதான் சொல்றேன். வீணா செலவழிக்க மாட்டேன், யோசிச்சு தான் செயற்படுவேன். அப்படி இருக்கைக்குள்ள வந்து இவ்வளோ வட்டிகள் ஒன்றுக்கலாம் அது பெரிய ஒரு யோசனை. அப்போ நான் ஆட்டோ மோட்டர் பைக் எடுத்தால் பாருங்க ஃபன்னாக ஓடித்தான் தெரியலாம். அதால் எந்த வித பிரயோசனமே இல்லை. ஒரு ஆட்டோன்னு சொன்னால் தொழில் ரீதியாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம். நார்மலாக வந்து இப்போ எங்களோட ஊருக்குள்ளே எத்தனை பேர் வந்து இருக்கணும் ஓட்டங்களை பிடிச்சி சொன்னாலே வருவினம். அடுத்த அம்மாக்களும் ஃபேமிலியால் போகலாம். இப்போ எல்லா இதுக்கும் பிரயோசனம். அது எனக்கு இன்றைக்கு சட்டியாக உடம்பு சோர்ந்துட்டுது. கடவுளே பாருங்க, ஒரு சந்தோஷம் இல்லா சோர்ந்து போயிருக்கிறார். ஆனாலும் கடவுள் இருக்கிறாரு. அப்போ சந்தோஷம். நான் வீடியோ முடிச்சுக்கொள்வோமே. நாளைக்கு வந்து நாங்கள் எங்களுடைய ஆட்டோவோட தொடருவோம். தம்பி நாளைக்கு சில 4 டைம் ஆகலாம். நாளைக்கும் 4 டைம் கட்டாயம் நாங்கள் தொடருவோம். அப்போ இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். பா.